ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிஹெச் ஐடி வந்து செல்ஃபாக எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கர்ப்ப பதிவு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்சிஹெச் ஐடி வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் வந்து அரசாங்கத்தில் இருந்து வரக்கூடிய நிதி உதவிகள் வந்து பெறுறதுக்கு இந்த ஆர்சிஹெச் ஐடி வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிதி உதவிகள் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் சரி, நம்மளுடைய ப்ரெக்னன்சியை மானிட்டரிங் பண்ணுறதுக்கும் சரி, கண்டிப்பாக வந்து இந்த ஆர்சிஹெச் ஐடி வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து உங்களால் ட்ரீட்மெண்ட் அண்ட் உங்கள் ப்ரெக்னன்சி மானிட்டரிங் வந்து பார்த்துக்க முடியும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று பர்த் சர்டிஃபிகேட். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிஹெச் ஐடி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஆர்சிஹெச் ஐடி வந்து இருக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஆர்சிஹெச் ஐடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்சிஹெச் ஐடி நீங்கள் எப்படிலாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏரியா நர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நகரம் அல்லது கிராம சுகாதார செவிலியர். ஸோ இவங்க மூலமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா செகண்டாக வந்து சேவை மையம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா 102 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணியும் உங்களுடைய ப்ரெக்னன்சியை வந்து நீங்கள் பதிவு செய்ய முடியும். நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்லைனில் வந்து செல்ஃபாக ஆர்சிஹெச் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கான மெத்தட். ஸோ அது எப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களால் வந்து நீங்களே வந்து ஈஸியாக ஆர்சிஹெச் ஐடிக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஆர்சிஹெச் ஐடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக கர்ப்ப காலத்தில் கிடைக்கக்கூடிய நிதியுதவிகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த நிதியுதவி திட்டத்தின் மூலமாக வந்து 18,000 ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா PMMVY அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து பணம் கிடைக்கிறதுக்கு வந்து நீங்கள் 5 இன்ஸ்டால்மெண்ட்டாக தான் பணம் வாங்குற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த நியூ அப்டேட் படி பார்த்தீங்கன்னா 3 இன்ஸ்டால்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அந்த 18,000 வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த 18,000 வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டாக வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். மீதி 4,000 ரூபாய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் கிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த கிட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஹார்லிக்ஸ் பாட்டிலு, 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டானிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த பேரிச்சப்பழம் 2 கொடுத்துருப்பாங்க, நெய் பாட்டில் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டவல், கப்பு. ஸோ இந்தமாதிரி எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு கிட்டு வந்து நியூட்ரிஷன் கிட்டுன்னு சொல்லி வந்து கொடுப்பாங்க. இந்த கிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா போயிடும். ஸோ அது போக அந்த 14,000 ரூபாய் பணம் மட்டும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து 3 தவணையாக வந்து கிரெடிட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா கர்ப்பமான 4வது மாதத்தில் வந்து 4,000 ரூபாய் பணம் கிடைக்கும். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த முதல் மாதத்தில் 4,000 ரூபாய் வந்து பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த அடுத்த 6 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய் பணம் வந்து 3 தவணையாக வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த நியூட்ரிஷன் கிட் வந்து எப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பமாக இருக்கிற 4வது மாதம் வந்து ஃபஸ்ட்டு கிட் கொடுப்பாங்க. செகண்ட் கிட் வந்து 7வது மாதம் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த நியூட்ரிஷன் கிட் ப்ளஸ் 14,000 ரூபா பணம், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசோடைய அந்த ஸ்கீம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்கீம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்து மூலமாக நியூட்ரிஷன் கிட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து கிரெடிட் ஆகிடும். இந்த திட்டத்துக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கர்ப்பிணி தாய்மார்களோட ஏஜ் வந்து 19 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஹெச் ஐடி வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும். ஏன்னா ஆர்சிஹெச் ஐடி வச்சு மட்டும்தான் இதை ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்சிஹெச் ஐடியை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய ஆதார் கார்டு வந்து கட்டாயம் இருக்கணும். ஏன்னா ஆதார் நம்பர் வச்சு தான் இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும். அந்த ஆதார் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பரோட லிங்காக இருக்கணும். அந்த மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பருடைய மொபைல் நம்பரும் ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். அது வந்து உங்கள் கையில் இருக்கணும். ஸோ அந்த ஓடிபி ரிசீவ் ஆகிறது மூலமாக தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து இப்போ கட்டாயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய அட்ரஸ் ப்ரூஃபாக டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அந்த ப்ரூஃபை நீங்கள் வந்து அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிக்மி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இன்னும் நிறைய டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கான பிடிஎஃபோட லிங்க் கீழே நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம், PMMVY இந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் அதுக்கான பிடிஎஃபோட லிங்க்கும் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஃபுல் டீட்டெயிலாக வந்து ஒன்று ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். ஆர்சிஹெச் ஐடி ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க.
கர்ப்பத்தை சுயமாக பதிவு செய்யும் வலை பக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். கர்ப்பகால மற்றும் குழந்தை நல சேவைகளுக்காக உங்கள் பகுதி கிராம சுகாதார செவிலியர் நகர்ப்புற சுகாதார செவிலியர்களுடன் இணைய இந்த வலைத்தள பக்கம் உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஆர்சிஹெச் ஐடிக்கு வந்து அப்ளை பண்ணும்போது உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம சுகாதார செவிலியர் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். அவங்க வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆர்சிஹெச் ஐடிக்கு வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி அதில் நம்ம அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தோன்னா உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஆர்சிஹெச் ஐடி வந்து கிடைக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே ரைஸ். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைனாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக்கேர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ புதுசாக கொண்டு வரக்கூடிய அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மதர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அண்டு PMMBY அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆர்சிஹெச் ஐடின்னு சொல்லியிருக்காங்க. சுய கர்ப்ப பதிவு இருக்குது, இங்கேயே கிளிக் செய்யுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆர்சிஹெச் ஐடி தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆர்சிஹெச் ஐடி அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய ஆதார் கார்டு வந்து கட்டாயம் இருக்கணும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஆதார் எண் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஆதார் எண்ணை வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில்ஸ் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓடிபி நீங்கள் கொடுத்தோன்னே ஓடிபி சென்ட் யுவர் ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்துடும். ஸோ என்டர் ஓடிபின்னு கேட்குற இடத்துல அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிட்டு வேலிடேட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா என்டர் மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த நர்ஸ் வந்து கால் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால் மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஸோ இதையும் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஓடிபியெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு வேலிடேட் கொடுத்தீங்கன்னா அந்த மதருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் மொபைல் நம்பர் அவர் டேட் ஆஃப் பர்த்லாம் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். சப்மிட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லேயே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஓகே அதை வந்து கிளிக் பண்ணி கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ கைஸ் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து கேட்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வசிக்கும் மாநிலம்னு கேட்கும். ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடுனா தமிழ்நாடு, அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க அதர் ஸ்டேட் வந்து கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். கர்ப்பிணியோட பெயர், அவங்க பிறந்த தேதி, கணவருடைய பெயர், கணவர் பிறந்த தேதி, தற்போது வசிக்கும் இடத்தின் முகவரி, மாவட்டம், அந்த நகராட்சியா, எங்கே வசிக்கிறீங்க, ஸோ இந்த மாதிரி எல்லாமே கேட்கும். அதெல்லாமே வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் அது என்னவோ அதையும் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கிராமம், உங்களுடைய பின்கோடு, உங்களுடைய முகவரி ஆதாரம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அட்ரஸ்க்கு வந்து ப்ரூஃப் கேட்டிருப்பாங்கன்னு. ஸோ அதெல்லாமே வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி அதெல்லாம் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்லோட் ஆப்ஷன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பீரியாரிட்டி ஆஃப் ஸ்டே இன் கரண்ட் பிளேஸ், எப்போதிருந்து தற்போதைய முகவரியில் வசித்து கொண்டிருக்கிறீர்கள், மாதம் வருடம்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த பிளேஸில் வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்களோ அந்த வருஷத்தை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எத்தனை மாதமாக இருக்கீங்களோ அந்த மாதமும் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கேட்டிருப்பாங்க, உங்களோட ரிலீஜன் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்களா, எல்லாமே வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் ப்ராப்பராக இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா மட்டும் சப்மிட் கொடுங்க. அப்படி இல்லைன்னா இது சேஞ்ச் பண்ண வேண்டியதுச்சுன்னா அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு அகைன் செக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிப்ட் கொடுத்துருவாங்க. அந்த ரெசிப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே வந்து மெயினாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கைஸ் இவ்வளோதான் கைஸ். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைன் மூலமாக வந்து உங்களுக்கான ஆர்சிஹெச் ஐடியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அது ஸ்டேட்டஸ்லாம் செக் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதும் அதுக்குடைய ஸ்டேட்டஸ் வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கரண்ட் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆர்சிஹெச் ஐடி ஸ்டேட்டஸ் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆர்சிஹெச் ஐடி இல்லாதவங்க வந்து மொபைல் நம்பர் ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பரை வந்து இங்கே டைப் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கான ஆர்சிஹெச் ஐடி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் இது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கைஸ் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
உங்களுக்கான ஆர்சிஹெச் ஐடி கொடுத்ததும் நீங்கள் இன்னொரு ஒர்க் வந்து பார்க்க வேண்டியிருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பேங்க் அப்டேட் தான். இந்த ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்கனாலே போதும். கரண்ட் ஸ்டேட்டஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா, அது கீழே வந்து செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பேங்க் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ என்டர் ஆர்சிஹெச் ஐடி. ஸோ உங்களுக்கு வந்து ஆர்சிஹெச் ஐடி கிடச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்சிஹெச் ஐடியை வந்து இதில் வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா போதும். இந்த ஒய்ஃப் நேம், மொபைல் நம்பர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபீச் ஆகிடும். ஸோ ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துட்டு அந்த ஓடிபி இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு இதில் டைப் பண்ணணும். பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாமே டைப் பண்ணிங்கன்னா நேம், பிரான்ச் நேம், டிஸ்ட்ரிக்ட், பேங்க் நேம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபீச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்டேட் ஆகிடும். இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் இதை ஃபில் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிதியுதவி பணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயும் வந்து டைரெக்டாக கிரெடிட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கைஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்சிஹெச் ஐடி அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்க, பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை கிடைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீமும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதருடைய ஆர்சிஹெச் ஐடி கேட்டிருக்கும். ஸோ அந்த ஆர்சிஹெச் ஐடியை வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு கெட் டேட் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பம் பதிவு செய்த தேதி, ஸோ அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கெட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சிஹெச் ஐடி டீட்டெயில்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபீச் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்கக்கூடிய பேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். நீங்கள் வந்து இந்த திட்டத்து மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிதி உதவி வந்து பெற்றுக்க முடியும். இதுக்கான தகவல் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா போதும். கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஹெச் ஐடி வந்து எப்படி செல்ஃபாக அப்ளை பண்ணுறது, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்மி இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணி தரேன். உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா உங்கள் நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நர்ஸ் மூலமாக கூட நீங்கள் வந்து ஆர்சிஹெச் ஐடிக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அவங்க கேட்கக்கூடிய வேலிட் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், அவங்களே வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்க கஷ்டப்பட்டீங்கன்னா நேரடியாக உங்களுடைய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கே போங்க, அவங்க சப்போர்ட் பண்ணி தருவாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.